தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை நீண்ட நாள் கிடப்பில் வைத்திருந்ததையும், சில மசோதாக்களை அவர் ஒப்புதல் தராமல் அதை நேராக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததையும் எதிர்த்து தமிழக அரசு தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்டிவாலாவும் மற்றொரு நீதிபதி அவர்கள் கொண்ட அந்த மகாதேவன் அவர்களுடைய அந்த அமர்வு என்ன சொன்னது என்றால், இப்படி ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய ஒரு சட்ட வரைவை மசோதாவை காலவரையறையின்றி அப்படியே கிடப்பில் வைத்திருக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கும் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 படி ஒரு சட்டத்தின் மீது தனக்கு ஒப்புதல் வழங்க விருப்பமில்லை என்றால் அது சட்டத்தை உடனடியாக ஆளுநர் மாநில அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அம்மாநிலம் ஆளுநருக்கு அனுப்பினால் அவர்கள் ஒப்புதல் தந்தாக வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, அப்படி திருப்பி அனுப்பாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் அதை ஒரு மாதத்திற்குள் செய்ய வேண்டும். அந்த மசோதா அனுப்பப்பட்ட ஒரு மாதத்திற்குள் செய்ய வேண்டும். அதன் மீது 3 மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் அலுவலகம் முடிவெடுத்து மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பை அளித்தது. அது அரசமைப்பு சட்டப்பிரிவு 201 படி குடியரசுத் தலைவரும் ஒரு கால வரையறைக்குள் செயல்பட வேண்டும். அதாவது இந்திய ஒன்றிய அரசு எதை பரிந்துரை செய்கிறதோ அதைத்தான் குடியரசுத் தலைவர் செய்ய போகிறார். எனவே இந்திய ஒன்றிய அமைச்சரவைக்குத்தான் அந்த கால வரையறை என்பது பொருந்தும். உண்மையே பார்த்தான் நடைமுறையின்படி அப்படித்தான் வருகிறது. இதைத்தான் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தி விளக்கம் தருமாறு அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு மனுவாக அனுப்பியிருக்கின்றார்.